வணக்கம். இன்னைக்கு நாம ஷெர்ன் சால்ஸ்பர்கோட உண்மையான மகிழ்ச்சி தியானத்தின் சக்தி புத்தகத்தை பத்தி கொஞ்சம் ஆழமா அலசப் போறோம். ஆமா. தியானம்னாலே பலருக்கும் ஒரு பெரிய கேள்விக்குறி. அது ஏதோ சாமியார்கள் மட்டும் பண்றது, ரொம்ப கஷ்டம், மனசை கண்ட்ரோல் பண்ணணும்னு அப்படி நிறைய நினைப்பு இருக்கு. கரெக்டா சொன்னீங்க. ஆனா இன்னைக்கு நாம அதெல்லாம் உடைக்க போறோம். ஆமா, சும்மா மூச்சு விடுற மாதிரி ஒரு சிம்பிள் விஷயம் நம்ம வாழ்க்கையை எப்படி மாத்த முடியும்னு தான் பார்க்க போறோம். இந்த புத்தகம் அத ரொம்ப அழகா சொல்லுது. தியானம் வந்துட்டு ஒரு மத சடங்கு இல்ல. அது ஒரு பயிற்சி, ஒரு மென்டல் ஜிம் மாதிரி. மென்டல் ஜிம் நல்லா இருக்கு. அதுல எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு வரி, உங்களால மூச்சு விட முடிஞ்சா உங்களால தியானம் பண்ண முடியும். அவ்வளவுதான். வாவ். சரி, அப்ப விஷயத்துக்கு வருவோம். தியானத்தோட அந்த மைய கருத்து அது என்ன? ரொம்ப சிம்பிள். நம்ம கவனத்தை பழக்கப்படுத்துறது. அவ்வளவுதான். கவனத்தை பழக்கப்படுத்துறது. இந்த புத்தகம் குறிப்பா 3 திறன்களை பத்தி பேசுது இல்லையா? செறிவு, ஆமா, கான்சென்ட்ரேஷன், அப்புறம் விழிப்புணர்வு, அதாவது மைண்ட்ஃபுல்னஸ். அப்புறம் 3வதா அன்பு, கருணை, லவ்விங் கைண்ட்னஸ். கரெக்ட். இந்த மூணும் தான் உண்மையான சந்தோஷத்துக்கான சாவின்னு சொல்றாங்க. சரி, இதனால கிடைக்கிற நன்மைகள் என்ன? மன அழுத்தம் குறையும், அமைதியா இருக்கலாம், இதெல்லாம் நமக்கு தெரியும். ஆனா அது மட்டும் இல்ல. சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா, இதனால உடல் ரீதியாவும் நிறைய நன்மைகள் இருக்கு. ஆதாரங்கள் படி ரத்த அழுத்தம் குறையுது. அப்படியா? ஆமா, நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாகுது. ஏன், வயசாகிறதால மூளைக்கு ஏற்படுற பாதிப்புகளை கூட இது குறைக்குதாம். இது ஆச்சரியமா இருக்கே. அப்போ இது வெறும் மனசுக்கு மட்டும் இல்ல, உடம்புக்கும் நல்லது. நிச்சயமா. இது ஏதோ சுயநலமா நம்மள நாமே உள்ளுக்குள்ள பாக்குற பயணம் கிடையாது. அதுதான் பலரும் நினைக்கிறாங்க. அதுதான் தப்பு கணக்கு. சொல்லப்போனா இது நம்மள உலகத்தோட இன்னும் ஆழமா முழுமையா இணைய வைக்குது. ஒரு கருவி மாதிரி. இங்கதான் இது ரொம்ப சுவாரஸ்யமா மாறுது. இந்த புத்தகத்தோட முதல் வார பயிற்சி நீங்க சொன்ன அந்த செறிவு, கான்சென்ட்ரேஷன் மேல தான் கவனம் செலுத்துது. ஹம். ஆசிரியர் ஷாரோன் சால்ஸ்பர்கோட சொந்த அனுபவமே ஒரு சூப்பர் கதை. அவங்க 18 வயசுல இந்தியாவுக்கு வராங்க. ஏதோ பெரிய மாயாஜால மந்திரங்கள் கிடைக்கும்னு ஒரு எதிர்பார்ப்போட. ஆமா, பிரபஞ்ச ரகசியம் எல்லாம் தெரிஞ்சிடும்னு நினைச்சிட்டு வந்திருக்காங்க. ஆனா அவங்களுக்கு கிடைச்ச முதல் அறிவுரை என்ன தெரியுமா? என்ன? வசதியா உட்காந்து உங்க சுவாசத்தை உணருங்கள். அவ்வளவுதான். அவ்வளவுதானா? ஆமா, அவங்களுக்கு பயங்கர ஏமாற்றம். என்னடா இது, இதுக்காகவா நான் பஃபலோல இருந்து இந்தியா வரைக்கும் வந்தேன்னு நினைச்சிருக்காங்க. ஆமா, எனக்கே கேட்டதும் அப்படிதான் தோணுது. ஆனா போக போகத்தான் அந்த ஒரு சின்ன சிம்பிளான பயிற்சிக்குள்ள எவ்ளோ பெரிய சக்தி இருக்குன்னு உணர்ந்திருக்காங்க. வாவ். அப்போ அந்த மைய பயிற்சி, அதாவது சுவாச தியானம் எப்படி பண்றதுன்னு கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்களேன். நம்ம நேயர்கள் கூட செஸ்ட பண்ணி பார்க்கலாம். கண்டிப்பா, ரொம்ப சிம்பிள். முதல்ல ஒரு நாற்காலியிலயோ இல்ல தரையிலயோ முதுகுத்தண்டு நேரா இருக்கிற மாதிரி, ஆனா ரிலாக்ஸ்டா உட்காந்துக்கணும். சரி, உட்காந்தாச்சு. அடுத்தது? இப்போ உங்க கவனத்தை மூச்சு எங்க நல்லா தெரியுதோ அங்க கொண்டு போகணும். சிலருக்கு மூக்கு நுனியில, சிலருக்கு மார்புல. ஓ, சிலருக்கு வயித்துல கூட தெரியுமே. ஆமா, இதுல எது சரின்னு இல்ல. உங்களுக்கு எங்க சுவாசம் மிக தெளிவா உணர்தோ அந்த இடத்தை நீங்க தேர்ந்தெடுத்துக்கலாம். ஓகே, அந்த இடத்தையும் தேர்ந்தெடுத்தாச்சு. இப்ப என்ன பண்ணணும்? மூச்சை கண்ட்ரோல் பண்ணணுமா, வேகமா இழுத்து விடணுமா? அதுதான் கூடாது. அங்கதான் பலரும் தப்பு பண்றாங்க. நீங்க மூச்ச மாத்தவோ கட்டுப்படுத்தவோ முயற்சி பண்ணவே கூடாது. அப்போ அது அதோட போக்குல இயல்பா போகட்டும். ஒரு பட்டாம்பூச்சி மெதுவா ஒரு பூ மேல வந்து உட்கார்ற மாதிரி உங்க கவனத்தை ரொம்ப மென்மையா அந்த சுவாசம் மேல வைக்கணும். அவ்வளவுதான். ஆனா எனக்கு ஒரு சந்தேகம். உட்கார்ந்தாலே மனசு 1000 இடத்துக்கு ஓடுமே. ஆபீஸ் வேலை, நேத்து நடந்த சண்டைன்னு, அதையெல்லாம் எப்படி நிறுத்துறது? நல்ல கேள்வி. இப்போதான் இந்த பயிற்சியோட மிக முக்கியமான கட்டத்துக்கு வர்றோம். உங்க மனசு அலை பாயும், அது நிச்சயம் நடக்கும். அதுதான் இயல்பு. ஆமா, அதுதான் மனசோட இயல்பு. அத நினைச்சு ஐயோ என்னால கவனம் செலுத்த முடியலையேன்னு உங்களை நீங்களே திட்டிக்கவோ வருத்தப்படவோ கூடாது. இதுதான் பலரும் தப்பு பண்ற இடம்னு நினைக்கிறேன். கவனம் சிதறனா உடனே நான் ஃபெயில் ஆயிட்டேன்னு விட்டுடுவாங்க. கரெக்ட். ஆனா நீங்க சொல்றத பார்த்தா கவனம் சிதறது பிரச்சனையே இல்ல. அப்படி சிதறனதுக்கு அப்புறம் கோபப்படாம, ஓ மனசு வேற எங்கேயோ போயிருக்குன்னு சிம்பிளா கவனிச்சுட்டு மறுபடியும் மெதுவா சுவாசத்துக்கு வர்றதுதான் உண்மையான பயிற்சியே. மிகச்சரியா சொன்னீங்க. அந்த மீண்டும் தொடங்கும் செயல்தான் தியான பயிற்சியோட இதயம். நீங்க ஒரு நிமிஷத்துல 100 தடவை கவனம் சிதறினாலும் பரவாயில்ல. ஓ, அந்த 100 தடவையும் உங்களை நீங்களே திட்டாம மென்மையா கவனத்தை திரும்ப கொண்டு வர்றதுதான் உண்மையான பயிற்சி. அது நம்ம மனத்தசைக்கு ஒரு பளு தூக்கும் பயிற்சி மாதிரி. சரி.
இந்த மாதிரி இன்னும் சில பொதுவான பிரச்சனைகள் பத்தி பேசுவோம். சிலருக்கு சுவாசத்துல கவனம் வைக்கிறது ஒரு மாதிரி பதட்டத்தையே கொடுக்கும்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன். அப்படிப்பட்டவங்களுக்காக இந்த புத்தகத்துல வேற ஏதாவது வழி இருக்கா? கண்டிப்பா. அதுக்கு தான் சிந்தனைகளை விடுவிக்கும் தியானம்னு ஒன்னு இருக்கு. அது எப்படின்னா? சிற்பி மைக்கேல் ஆஞ்சலோ, நான் யானைய செதுக்கல, கல்லுல யானை இல்லாத பகுதிகளை மட்டும் நீக்கினேன்னு சொன்னாராம். ஆமா. அது மாதிரி நாம சுவாசத்துல கவனம் வைக்கும்போது மனசுல ஒரு எண்ணம் வந்தா, ஓ இது சுவாசம் இல்லன்னு மனசுக்குள்ளேயே லேசா நோட் பண்ணிட்டு அந்த எண்ணத்தை போக விட்டுடணும். அதோட சண்டை போடக்கூடாது. அட, இது சூப்பரா இருக்கே. அதாவது எண்ணங்களை ஒரு மேகம் மாதிரி பார்க்கணும் இல்லையா? வானத்துல வருது போகுது, வானம் அதை பிடிச்சு வச்சுக்கிறது இல்ல. அதேதான். நம்ம மனசுல எண்ணங்கள் வரட்டும் போகட்டும், நாம சாட்சியா நின்னு பார்க்கணும். சரி, சத்தங்கள் அதிகமா இருக்கிற இடத்துல இருக்கிறவங்களுக்கு ஏதாவது வழி இருக்கா? நிச்சயமா. அதுக்கு கேட்டல் தியானம்னு இருக்கு. இதுல உங்க கவனத்தை சுத்தி கேக்குற சத்தங்கள் மேல வைக்கிறீங்க. ஆனா ஒரு முக்கியமான விதி. என்னது? அந்த சத்தங்களை நல்ல சத்தம், கெட்ட சத்தம், எரிச்சலான சத்தம்னு முத்திர குத்தக்கூடாது. ஒரு வண்டி ஹாரன் சத்தமா இருந்தாலும் சரி, ஒரு குயில் பாடுற சத்தமா இருந்தாலும் சரி, ரெண்டுமே வெறும் ஒலி அலைகள் தான். அதை அப்படியே கவனிக்கிறது தான் இந்த பயிற்சி. அப்போ இந்த தியானத்தை நம்ம அன்றாட பரபரப்பான வாழ்க்கையில எப்படி சேர்க்கிறது? எல்லார்கிட்டயும் தினமும் 20 நிமிஷம் ஒதுக்க நேரம் இருக்காதே. அதுக்கு தான் இந்த புத்தகத்துல குட்டி தியானங்கள்னு ஒரு கான்செப்ட் இருக்கு. இது ரொம்பவே பிராக்டிக்கல். குட்டி தியானங்களா? ஆமா. உதாரணத்துக்கு, ஃபோன் அடிக்கும்போது எடுத்த எடுப்புல ஹலோ சொல்றதுக்கு முன்னாடி ஒரு 3 மூச்ச கவனிக்கிறது. இல்ல ஒரு கியூல நிக்கும்போது அந்த சில கணங்கள் உங்க சுவாசத்தோட இருக்கிறது. இப்படி சின்ன சின்னதா நாள் முழுக்க பண்றது தியானத்தை வாழ்க்கையோட ஒரு பகுதியா மாத்த உதவும். இன்னும் 2 பொதுவான பிரச்சனைகள். தியானம் பண்ணும்போது தூக்கம் வர்றது, இல்லனா கால் வலிக்கிறது. இத பத்தி இந்த புத்தகம் என்ன சொல்லுது? தூக்கம் வந்தா கொஞ்சம் நிமிர்ந்து உட்காரலாம், இல்லனா கொஞ்ச நேரத்துக்கு கண்ணை திறந்து வச்சுக்கலாம். வலி வந்தா அதுதான் பெரிய சவால். நாம உடனே ஐயோ வலிக்குதேன்னு அந்த வலிய பத்தி ஒரு கதை பின்ன ஆரம்பிச்சிடுவோம். ஆமா, கவனம் மொத்தம் அங்கதான் போகும். அந்த கதைய பின்னாம வலிய ஒரு உடல் உணர்வா மட்டும் கவனிக்க முடியுமான்னு பார்க்கணும். ஒரு விஞ்ஞானி மாதிரி அதை ஆராய்ச்சி பண்ணணும். அப்படி பண்ணும்போது வலியோட சக்தியை நம்ம குறைக்கிறோம். அப்போ இது வெறும் உட்கார்ந்து மூச்சை கவனிக்கிறது மட்டும் இல்லையா? பயிற்சியை இன்னும் விரிவுபடுத்த முடியுமா? நிச்சயமா. இது வெறும் ஆரம்பம்தான். புக்கு தனின்னும் 2 முக்கியமான பயிற்சிகளை சொல்லுது. ஒன்னு நடை தியானம். நடக்கும்போது கூட தியானம் பண்ணலாமா? ஆமா. இதுல கவனம் தலையிலிருந்து காலுக்கு மாறுது. நம்ம பாதம் தரையில படுறத முழுசா உணரணும். ஒவ்வொரு அசைவையும் முழு கவனத்தோட செய்யணும். பொதுவா நம்ம யோசிச்சுக்கிட்டே நடப்போம். ஆனா இதுல நடக்கிற செயலே தியானமா மாறுது. இது நல்லா இருக்கு. 2வது பயிற்சி என்ன? அதுதான் அன்பு கருணை தியானம். இது ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு பயிற்சி. இதுல சில நல்ல சொற்றொடர்களை மனசுக்குள்ள திரும்ப திரும்ப சொல்லணும். முதல்ல நமக்காக. நமக்காகவா? ஆமா. நான் பாதுகாப்பாக இருக்க வேண்டும், நான் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும், நான் ஆரோக்கியமாக இருக்க வேண்டும். அது கொஞ்சம் சுயநலமா தெரியலையா? ஆரம்பத்துல அப்படி தோணலாம். ஆனா ஒரு காலி கோப்பையிலிருந்து நீங்க யாருக்கும் எதையும் ஊத்த முடியாது இல்லையா? முதல்ல நம்ம மேல நாம கருணை காட்டணும். சரி. அதுக்கப்புறம்? நிக்கல. அதுக்கப்புறம் நாம அதிகம் அறிந்திராத நபர்களுக்காக. பயிற்சியோட உச்சக்கட்டம் நமக்கு யார் ரொம்ப கஷ்டம் கொடுத்தாங்களோ, நமக்கு பிடிக்காதவங்களோ அவங்களுக்காகவும் இதே வாழ்த்துக்களை மனசார சொல்றதுதான். அப்பா, அது ரொம்ப கஷ்டமாச்சே. கஷ்டம்தான். ஆனா இது அவங்களுக்காக நாம பண்றதை விட நமக்காக பண்ற ஒரு பயிற்சி. நம்ம மனசுல இருக்கிற கோபத்தையும் வெறுப்பையும் குறைக்கிறதுக்கான ஒரு வழி. சுருக்கமா சொல்லணும்னா, தியானம் ஒரு பெரிய ராக்கெட் சயின்ஸ் இல்ல. அது நம்ம கவனத்தை பழக்கப்படுத்துற ஒரு எளிமையான பிராக்டிக்கலான ஒரு ஸ்கில். ஆமா. அது மூச்சை கவனிக்கிற மாதிரி ஒரு சின்ன விஷயத்துல ஆரம்பிக்குது. எத்தனை தடவை கவனம் சிதறினாலும் கோவப்படாம மென்மையா திரும்ப திரும்ப தொடங்குறது தான் முக்கியம். சரியா சொன்னீங்க. இதோட பெரிய நோக்கம் நாம தியானத்துல ஒரு எக்ஸ்பர்ட் ஆகிறதுக்கு இல்ல, வாழ்க்கையில ஒரு சிறந்த மனுஷன் ஆகிறதுக்கு தான். கரெக்ட். நம்ம செய்யற ஒவ்வொரு வேலையிலயும் இன்னும் கொஞ்சம் அதிக கவனத்தோட, அதிக கருணையோட, அதிக தெளிவோட இருக்கிறது தான் இதோட இலக்கு. நம்மளோட இந்த பரபரப்பான உலகத்துல ஒரு முழுமையான உணர்வையும் அமைதியும் கொண்டு வரது தான் இதை நமக்கு கொடுக்கிற உண்மையான பரிசு. இந்த புத்தகம் நம்ம அன்றாட வாழ்க்கையோட சின்ன சின்ன இடைவெளிகள்ல செய்யக்கூடிய குட்டி தியானங்களை பத்தி பேசுது. அதை வச்சு உங்களுக்கு ஒரு சிந்தனையை விட்டுட்டு போறோம். நீங்க தினமும் ஆட்டோமேட்டிக்கா செய்யற ஒரு செயல். அது காலையில கப் காஃபி குடிக்கிறதா இருக்கலாம், இல்ல ஆபீஸ் கதவை திறந்து உள்ள போறதா இருக்கலாம்.
அந்த ஒரு செயலை ஒரு சில கணங்களுக்கு மட்டுமாவது அதோட ஒவ்வொரு அம்சத்தையும் முழுமையான விழிப்புணர்வோட உங்களால அனுபவிக்க முடியுமா? அந்த காஃபியோட சூடு, அதோட மணம், நாக்குல படும்போது அதோட சுவை, இது எல்லாம் வேற எந்த சிந்தனையும் இல்லாம அந்த கணம் மட்டும் உங்களால முழுசா வாழ முடியுமான்னு சிந்திச்சு பாருங்க.